கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரே லவ் அஃபேர். நரேந்திர மோடியும் டொனால்ட் ட்ரம்ப்பும் விட்டா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடியிருப்பாங்க மரத்தை சுற்றி. அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு அவங்களுடைய அதிகாரப்பூர்வமாக பேசக்கூடிய அந்த பேச்சு. அதில் நான் சில கொட்டேஷன்லாம் எடுத்து தரேன் பாருங்கள். இந்த G7 மீட்டிங் நடந்தது. அதில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்டன. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் அதில் கலந்துக்கிட்டாரு. 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. பல மாதங்களுக்கு பிறகு நேருக்கு நேராக 2 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். 16 மாதங்களுக்கு பிறகு. இடையில 2 நாடுகளுக்கும் இடையான உறவு மிகவும் மோசமாகி போனது. முதல்ல இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆபரேஷன் சிந்தூர் போர் நடந்தது. அந்த போர் ஒரு 4 நாட்களுக்குள் நிறுத்தப்பட்டது. அது நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன், ஒரு 13 மாதத்துக்கு முன்னாடி. அந்த போர் முடிந்ததுக்கு பிறகு நான் சொல்லி தான் போரை நிறுத்தினாங்க அப்படின்னு ட்ரம்ப் ஒரு 10-15 இடத்துல சொல்லிட்டார். இன்னைக்கு கேட்டால் கூட அதுதான் சொல்லுவார் அவர். ஆனால் இந்திய தரப்பு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவாக, இல்லை, எங்களுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையேயான பிரச்சனையில் 3வது நாடு சமரசம் செய்வதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. பாகிஸ்தான் எங்களிடம் கேட்டுக்கொண்டது, அதன் காரணமாக நாங்கள் போர் நிறுத்தத்தை மேற்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட். அந்த ஸ்டாண்ட்ல இருந்து இந்தியா மாறவே இல்லை. அதுக்கப்புறமா இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த டாரிஃப் இறக்குமதி வரி பற்றி ஒரு ப்ரொட்ராக்டட் நீண்ட காலம் அது இழுத்துக்கிட்டு போச்சு. இந்தியா மீது அமெரிக்கா கண்ணா பின்னாவென்று வரி சுமத்த ஆரம்பித்தது. இது ட்ரம்ப்புடைய யூஷுவல் மாடல். உங்களோட நெகோஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே உங்கள் மேலே கண்ணா பின்னான்னு அழுத்தம் செலுத்துவார். இப்போ ஈவன் ஈரானுக்கு மேலேயே அதுதான் நடந்திருக்கு. அது இந்தியர்களுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். நம்ம நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன் குட் ஃபெய்த். நீங்கள் ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறீங்க, அதனால் நான் உங்கள் மேலே நான் வரி சுமத்த போகிறேன், ஒரு பியூனிட்டிவ் வரி போட போகிறேன், இது போட போகிறேன், அது போட போகிறேன். அதுக்கப்புறமா 2 பேர் எல்லாரும் உட்காந்து அந்த வரியை குறைச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமையாக எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கோர்ட்டே இந்த மாதிரிலாம் நீ இறக்குமதி வரியெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் அது அந்த பீரியட் ரொம்ப டர்ட்டி பீரியட். அதை நம்ம நிறையா வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்தியர்கள் பற்றி ட்ரம்ப்புடைய கருத்து. யாரோ ஒரு ஆள், அவருடைய ஃபாலோவர் ஒருத்தர் மோசமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். இந்தியாவெல்லாம் ஹெல்ஹோல் கண்ட்ரி அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தார். அதையெல்லாம் உங்களுக்கு இவர் எடுத்து அதை சர்க்குலேட் பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறாரு. அப்போ அது அந்த கண்டென்ட் என்னன்னு தெரியாமல் ஷேர் பண்ணாரா? அப்புறம் அந்த H1B விசாவுக்கான ஃபீயை கண்ணா பின்னான்னு அதிகரிக்கிறது, இப்படி ஒரு சீரீஸ் ஆஃப் மெஷர்ஸ். ஸோ அந்த உறவுங்கிறது ஒரு மாதிரி கெட்டு போயிருந்தது. அதை இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும், எதிர்கட்சிகள் எல்லாரும் ரொம்ப நரேந்திர மோடியை கேலி பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், நீங்கள் எல்லாம் பார்க்குற இடத்துலலாம் கட்டி பிடிப்பீங்க, இப்போ பாரு அந்த ஆள் போட்டு அடித்து சாத்துறாரு நம்ம நாட்டை, நீ வாயை திறக்கிறியாப்பா இல்லையா அப்படின்னு. ஆனால் நரேந்திர மோடி ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணார். ட்ரம்ப், நீங்கள் உளவியல் ரீதியாக இதை பார்க்கணும். ட்ரம்ப் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு இந்த ட்ரிகர் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறது, டக்குன்னு மனசில் தோன்றது, வாயில் தோன்றது, விரலில் தோன்றது, அதை உடனே அதை ட்வீட் போட்டுறணும், இல்லை பேசிடணும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. வேறு சில கல்ச்சர்லாம் அவங்க ரொம்ப மெஷர்டாக பண்ணுவாங்க. ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா கூட அதை பின்வாங்கிக்க முடியாது. வெளியில் வந்துருச்சே. இப்போ நானும் நீங்களும் ஒரு நெகோஷியேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு நம்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ பட்டுன்னு நான் வேற ஒரு நம்பரை சொல்லிட்டேன் அப்படின்னா, எனக்கு உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஈஸிலி கெஸ். அதனால் நம்ம ரொம்ப காஷியஸாக அணுகுவோம். ஆனால் ட்ரம்ப் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே கிடையாது. இன்றைக்கி ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரே பேச்சு, ஒவ்வொரு நாளைக்கும் அதே பேச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. தன்னிஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசக்கூடியவர் அவர். அப்போ அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவர் ஒரு வலுவான ஒரு நாட்டின் மிக வலுவான ஒரு தலைவராக இருக்கும் பொழுது, அவர் உங்களை திட்டினா, நீங்கள் பதிலுக்கு திட்டினீங்கன்னா 2 பேரும் தெருவில் நின்றுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கல்லை வீசி எறிய வேண்டியதுதான். அதை என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடி மிக அருமையாக கையாண்டார் இன்னி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக பதிலே பேசாமல், பல நேரங்களில் பதிலே பேசாமல் இருத்தலே சிறந்த பதில். இப்போ நேற்றுக்கு பாருங்கள், அவர் ட்ரம்ப் ஒரே புகழாரம் சொல்லியிருக்காரு. புகழாரம்னா அது தாங்க முடியாத புகழாரம். அவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னு பாருங்கள். அந்த ஆர்டரில் இல்லை, இந்த கட்டுரைகள் வெவ்வேறு பத்திரிகையில், இப்போ இந்தியா டுடேயில் வந்திருக்கிறது. இது கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள், உங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு டிஃபென்ஸ் ஒப்பந்தம் கிடையாது, ஆனால் நீங்கள் இந்தியா தாக்கப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியா தாக்கப்பட்டால் நான் கட்டாயம் உதவிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? விஷமம். இதுதான் ட்ரம்ப்போட விஷமம். மோடி ஆட்சியில் இருந்தால்
மோடி தலைவராக இருந்தால், மோடி பிரைம் மினிஸ்டராக இருந்தால், எங்களுக்குள்ள எந்த ஒப்பந்தம் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, நான் அங்கே போய் நிற்பேன். we will be there to help him. ஆனால் வேற யாராவது பிரைம் மினிஸ்டராக, வேற யாராவது தலைவராக இருந்தால் அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னு ஐ எம் நாட் ஷூர் சொல்கிறார் பாருங்க. இஃப் தெர் இஸ் அ நியூ லீடர் ஐ எம் நாட் ஷூர் அப்படின்னு. அப்போ அது என்னன்னா வந்து பிளேயிங் டு த கேலரி. என்ன பிளேயிங் டு த கேலரினா, இப்போ மோடியோடைய ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்கள் ஆளுக்கு என்ன பவர், சோ மச் சோ தட் நம்ம நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் இருக்கோ இல்லையோ, தனிநபர்களாக இவர்கள் இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்குன்னா, ட்ரம்ப் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்து, மோடி இங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்து, மோடிக்கு ஒரு ப்ராப்ளம் எங்கேருந்து வரும் ப்ராப்ளம், இப்போ பாகிஸ்தான்டேருந்துன்னா நம்மளே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். சைனாட்டேருந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து அங்கே உடனடியாக படைகளை அனுப்பி அங்கே வருவார்னு சொல்கிறாரு. வருவாரெல்லாம் தெரியாது, வாய் வார்த்தை வேற, ரியாலிட்டி வேற சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 2 நாடுகளுக்கும் இடையான உறவை வந்து அவர் ரொம்ப தூக்கி பேசுகிறார். பட் அது உண்மை கிடையாது. இந்தியா அண்ட் யூஎஸ் ஹவ் கிரேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இதை விட நெருக்கமாக இனிமே ஆக முடியாது. ஏன், நான் தான் அவன் தானா? அதுவும் எனக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையான உறவுங்கிறது வந்து அவ்வளவு பின்னி பிணைந்தது. எங்கள் 2 பேர்கிட்ட அந்த உறவு ஆரம்பித்து இப்போ 2 நாடுகளுக்கும் இடையான உறவாக இருக்கிறது. உண்மை அல்ல. 2 நாடுகளுக்கும் இடையே இனஃப் கேப் இருக்குது. இது வந்து ஒரு ஆளை பற்றின விஷயம் கிடையாது. ட்ரம்ப்புக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, 2.5 வருஷம் இருக்குது. நரேந்திர மோடி 2029 வரை பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதற்கு பிறகு பாரதிய ஜனதாவை ஜெயித்தாலும் அவர் தொடர்வாரா நமக்கு தெரியாது. ஸோ 2 நபர்களுக்கு இடையான உறவை 2 நாடுகளுக்கு இடையான உறவாக ஆக்கக்கூடாது. 1. 2வது, இது கண்டென்ஷியஸான ஒரு உறவாகத்தான் பல காரணங்களுக்காக இருக்கும். ஏனெனில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும், அவர் காலகட்டம் அதற்கு பிறகான காலகட்டம்னு எடுத்துப்போம். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த டாரிஃப் அப்படிங்கிறத அவர் பிடிச்சிட்டு தொங்குறவர். இப்போ டாரிஃப்ங்கிறது எல்லா நாட்டுக்குமே பிரச்சனை. அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்யக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் இடையான பிரச்சனை இது. அப்போ இந்தியாவுக்கும் அது பிரச்சனை. ஏன்னா இந்தியா வந்து அமெரிக்காவோடு ஒரு ட்ரேடு சர்ப்ளஸ் வச்சிருக்கு. பல நாடுகளுடன் ட்ரேட் டெபிசிட் வைத்திருக்கும் இந்தியா அமெரிக்காவுடன் ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கு. அப்போ நமக்கு வந்து அது பர்டிகுலர்லி பிகாஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் நம்ம நிறையா வருமானத்தை பெறுகிறோம். அப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து இவங்க டாரிஃபை கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது இமிக்ரேஷன் வந்து இந்தியர்கள் பெருமளவு அமெரிக்காவுக்கு செல்வதன் மூலம் பலனடைகிறார்கள். இந்தியர்களால் அமெரிக்கா பெருமளவு பலனடைகிறது. இன்றைக்கி நீங்கள் எந்த நிறுவனம், அமெரிக்காவின் டாப் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோடைய டாப் 5 பேரில் ஒருத்தர் இந்தியராக இருப்பார். அவர் சிடிஓவாக இருப்பார், சிஎஃப்ஓவாக இருப்பார். இங்கே எல்லாம் நீங்கள் இப்போ ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐ நிறுவனம் பிச்சுக்கிட்டு பறக்குதுன்னா அதோடைய சிஎஃப்ஓ யாருன்னு பாருங்கள். ஸ்பேஸ் எக்ஸில் முக்கியமான நபர்களில் எவ்வளோ இந்தியர்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். கூகுளில் எவ்வளோ பேர் இருக்காங்க, மைக்ரோசாஃப்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அறத பழசான விஷயம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் உருவானாலும் அந்த நிறுவனத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இந்தியர் ஒருவர் இருக்கிறார். இப்போ இது வந்து அங்கே மாகான ஒரு க்ரௌடு இருக்குது. மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் அப்படின்னு அதோடைய முதல் எழுத்துக்கள் தான் MAGA. இந்த மாகா க்ரௌடு வந்து கொஞ்சம் பேசிக்கலி ரேசிஸ்ட் க்ரௌடுங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இனவாதம் பேசக்கூடிய, வெள்ளை இனவாதம் பேசக்கூடியவர்கள். அவங்களுக்கு இந்தியர்கள் மேலே 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அவன் வெள்ளைக்காரன் கிடையாது. 2வது, அவன் பெரும்பாலும் ஹிந்து. இதில் கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் அவன் பெரும்பாலும் இந்து. இந்த மாகா க்ரௌடு வந்து கிறிஸ்டியன் ஒயிட் நேஷனலிஸ்ட். ஸோ அவனுக்கு வந்து தோளுடைய கலரும் பிடிக்கல, நீங்கள் பின்பற்றக்கூடிய மதமும் பிடிக்கல. இது என்ன ஆகும்னா, இது வந்து அந்த ஆளுங்கள்லாம் ட்ரம்ப்போடைய கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவனோட தினம் அவனோட ஒரு பிரச்சனை வருது உங்களுக்கு. இந்த சுச்சுவேஷனில் கடைசியாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் மீதான போர் முடியறதுக்குள்ள அவங்க வந்து பிளாக்கேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 கப்பலில் சுட்டு அதில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இத்தனை விஷயத்தையும் நரேந்திர மோடி இங்கே கொண்டு வர்றாரு. இந்த பேச்சுவார்த்தையின் போது அதை எடுத்து கொண்டு வர்றாரு, பேசுகிறாரு. ட்ரம்ப் வந்து ஒரு மாதிரி ஊழியாக அதுக்கு பதில் சொல்கிறாரு. ஆமாம், இது வந்து கொஞ்சம் ரஃப்பான இடம் தான் இந்த இடம், எது சண்டை போடுற இடம். அதனால் நான் பார்க்குறேன், நான் என்னன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஐ ஹர்ட் அபவுட் தட், கேள்விப்பட்டேன்ப்பா, உங்கள் ஆளுங்க 3 பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப டஃப்பான ப்ரொஃபஷனாக அது, எது கப்பல் ஓட்டுறது. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நாங்கள்
இனிமையாவது அது மாதிரி நடக்காமல் பார்த்துங்க அப்படின்னு மோடி கேட்குறாரு. இல்லை நாங்கள் பார்க்குறோம் அவன்ட்டு இப்போ வந்து பிளாக்கேடே நின்று போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் டெக்னிக்கலி எந்த கப்பலையும் சுட முடியாது. சுட்டா அது வந்து ஈரான் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாதான் உண்டு. பட் நம்ம ஈரான் பண்ண பிரச்சனையை கூட நம்ம வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிப்போம். பட் அமெரிக்கா சுட்டது வந்து நிச்சயமாக அன்எக்செப்டபிள். அப்போ ஒரு பிரதமராக நரேந்திர மோடி என்ன பண்ண முடியும்? அதிகபட்சமாக இதை ரைஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரேடியாக பாராட்டியிருக்காரு இவரோட நெகோஷியேட்டிங் ஸ்கில்ல. இவர் வந்து பயங்கர டஃப்பான ஆள். ஆக்சுவலாக நெகோசியேஷன் வந்து என்னவோ ட்ரம்ப்பும் மோடியும் உட்காந்து நெகோஷியேட் பண்ண மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. நெகோசியேஷன் இஸ் டன் பை பியூஷ் கோயலாக இருப்பார். சில விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஆக்சுவலாக இது ட்ரேட் நெகோசியேஷன் முழுக்க முழுக்க பியூஷ் கோயல் அண்ட் அவரோட டீம் தான் அதை பண்ணியிருப்பாங்க. அம்பாசிடர்ஸ் ஈடுபட்டிருப்பாங்க. 2 நாட்டோட அம்பாசிடர்ஸ். இங்கே செர்கியோ கோர் ஈடுபட்டிருப்பார். அங்கே இந்தியாவுடைய தூதர் அமெரிக்காவில் இருக்கிறவர் அவர் ஈடுபட்டிருப்பார். ஆனால் இவர் ரொம்ப பாராட்டுறார். நரேந்திர மோடி இஸ் அ கில்லர் அண்ட் அ டஃப் ட்ரேடர். அவர் வந்து அவ்வளவு எளிதில் அவர் வந்து விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சும்மா என்னென்னவோ அதான் வந்து ஒரே லவ் புகழ் இதெல்லாம். இஸ் அ வெரி டஃப் நெகோஷியேட்டர். யூ லுக் அட் திஸ் மேன், ஐ வில் கிவ் யூ எ லெசன். ஹீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங் மேன் அப்படின்னு. ப்ரொப்போஸாயா பண்ண போகிற? மோஸ்ட் பியூட்டிஃபுல் லுக்கிங் மேன். ஹி லுக்ஸ் ஸோ நைஸ் லைக் அன் ஏஞ்சல். அவரை பார்த்தா ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு தேவன் மாதிரி அவர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார், அவ்வளோ அருமையாக இருக்கார் அப்படின்னு. அந்த ட்ரம்ப் வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. எல்லாம் பண்ணிட்டு உங்களை பார்த்து கை குலுக்கி என்ன அழகாக இருக்க, எவ்வளோ அருமையாக ட்ரெஸ் போடுற, என்ன சென்டியா போட்டு வந்த, எங்கேருந்தியா நீ வந்திருக்க, இந்த என்ன அருமையான கிஃப்ட் கொடுத்துருக்க, இந்த பாரு நான் உனக்கு இதெல்லாம் தரப்போகிறேன் அப்படின்னு ஐஸ் கட்டி வச்சிடுறாரு. இதெல்லாம் வந்து உண்மைன்னு எடுத்துக்காதீங்க. அது ஃபேஸ் வேல்யூ அப்படியே எடுத்துக்காதீங்க. ஹி லுக்ஸ் ஸோ குட். அவர் என்ன பாருங்க, ஹீஸ் டஃப் அஸ் அ கில்லர் பட் ஹி லுக்ஸ் ஸோ குட். ஏஞ்சல் கில்லர் பட் ஹி லுக்ஸ் ஸோ குட் அப்படின்னு கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. பார்க்க நல்லா வெண்ண மாதிரி இருப்பாயா, ஆனால் நெகோசியேஷன் வந்துட்டா நம்மளை போட்டு சாத்திடுவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இந்த மாதிரியான ஆள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ பேர் இருக்க உலகத்திலே கிடையாது அப்படின்லாம் சும்மா அப்படி ரொம்ப புகழ். நான் பிரசிடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு நெருங்கிய நண்பனாக இருப்பான். எங்கேயும் இதை தண்ணியில் எழுதி வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு மதிப்பும் கிடையாது. இதுக்கு இஸ் அ டஃப் ட்ரேடர். ஹி லவ்ஸ் இந்தியன் பீப்புள் பட் ஹி ஆல்சோ லவ்ஸ் த யூஎஸ்ஏ. அப்புறம் அவர் பழைய கதையெல்லாம், வி ஹேட் ஹவுடி மோடி இன் ஹூஸ்டன், ஸ்டேடியம் வாஸ் ஃபுல். அப்படி வில் பி கோயிங் டு இந்தியா சம்டைம் இன் த ஃபியூச்சர். அவர் திருப்பி இங்கே வருவாரா தெரியாது. ஒன்றும் வரணுங்கிறதெல்லாம் அவசியமும் இல்லை, வேறு விஷயம். நம்ம வந்து ட்ரம்ப்பை கொஞ்சம் கவனமாக தான் அணுகணும். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு பாராட்டி அப்பா ட்ரம்ப்பே பாராட்டிய மோடி அப்படின்னா நம்ம தலைப்பெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆள் வந்து பயங்கர கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய ஆள். இது அதான் திரும்ப தான் வி ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப், இஸ் அ குட் ஃப்ரெண்ட், எனக்கு அவர் ஃப்ரெண்டு, அவருக்கு நான் ஃப்ரெண்டு. அப்புறம் நிறைய கதையெல்லாம் வேறு விடுவார். அவர் சொல்கிறது எல்லாமே வந்து எக்ஸாஜரேஷன் தான். இந்தியா அமெரிக்காவில் $19.2 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு. பாஸ், எங்களுடைய ஜிடிபியே $5 ட்ரில்லியன் கூட வரல பாஸ், கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எங்கள் ஜிடிபியை போல் 4 மடங்கு நாங்கள் எப்படியா உங்கள் ஊரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? அது வந்து அவர் இந்தியாவை பற்றி சொல்கிறாரா, உலகத்தை பற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறதே தெரியல நமக்கு. த பிரைம் மினிஸ்டர் இஸ் பில்டிங் அ லாட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். நாம் அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லை. இவர் சும்மா சொல்கிறாரு, $500 பில்லியன் பொருட்களை இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்கும் அப்படின்னு அவங்க வந்து போட்டதையே நாம் வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் வி வில் ட்ரை டு அப்படின்னு தான் சொல்கிறோம். அவர் வந்து என்னப்பா ஒரு $500 பில்லியன் போட்டுக்கலாமா, அப்போ தான் நல்லாயிருக்கும் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிறதுக்காக அவங்க போட்டுக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட்டில் வந்து வி வில் ட்ரை டு ப்ரொக்யூர் ஐட்டம்ஸ் ஒர்த் க்ளோஸ் டு $500 பில்லியன் இன் அ நியர் ஓவர் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த 19.2 ட்ரில்லியன் இப்போ தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இஷ்டத்துக்கு வந்து $1 ட்ரில்லியன் கம்பெனியாலாம் மாறுது. அதை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து ட்ரில்லியன் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். $19.2 ட்ரில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலே இந்தியா எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்குலாம் நம்மகிட்டலாம் பணம் இல்லை, இன்க்ளூடிங் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஒரே புகழாரமாக பேசிட்டார் இல்லையா ட்ரம்ப்பு. மோடி என்ன சொன்னார் அதுதான் இங்கே முக்கியம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக மேற்காசிய பகுதியில் ஒரு அமைதியும் நிலைத்தன்மையும் வருவதற்கான ஒரு நம்பிக்கை இப்பொழுது துளிர்த்திருக்கிறது. நிச்சயமாக அந்த பகுதியில் ஒரு லாங் டேர்ம் பீஸ் ஒன்று வரும். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்படும். இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு அது வந்து உலக பொருளாதாரத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனுங்கும் பொழுது நம்ம வந்து ஈரானை தான் போய் பிடிக்கணும், நாங்கள் வந்து சேவை கட்டணம் வசூலிப்போம், தண்டல் வசூலிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வி ஷுட் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சாஃப்டாக முடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நியூஸாக வந்திருக்கிறதுனால இதை நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் வி ஹாவ் டு டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். ரொம்ப கவனமாகத்தான் அதை பார்க்கணும். அவர் வந்து உண்மையிலேயே மனத்திலிருந்து பேசுகிறார் என்று நான் நம்பவில்லை. நன்றி, வணக்கம். பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.